ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. ஸோ போன வாரத்துலேருந்து நம்ம ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஷார்ட்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நல்லாவே ஓடிச்சு. நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க்கிங் விமன், என்னோட பசங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், எனக்கு எப்படி அவங்க ஹெல்ப்பாக இருக்காங்க அப்படின்னு என் மனசுக்கு ரொம்ப ஆழமாக ஃபீல் பண்ண சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஸோ நான் டிபேட் ஷோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியான்னு தெரில, ஒரு டாபிக் வந்தது, ஒர்க்கிங் விமன் கிட்ட வளர்கிற பசங்க அப்புறம் நார்மலாக வளர்கிற பசங்க அப்படின்னு. அப்போ அவர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க. ஹோம்லேயே இருக்கிற ஹோம்மேக்கர் அம்மா வளர்க்கிற பிள்ளைகளை விட ஒர்க்கிங் விமன் வீட்டில் வளர்கிற அந்த அம்மாவினுடைய பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, கெரியர்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. தட்ஸ் அ ரிப்போர்ட். அந்த மாதிரி அம்மாக்கள் இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் ஹோம் சென்ட்ரிக்காவும் இருக்கான், வீட்டுல வேலைகளை எடுத்து செய்யறான், தன் பொறுப்புகளை வந்துக்கிறான். நான் ஆம்பளை அப்படின்னு அவன் இல்ல அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஆடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க என்னோட கண்ணில் பட்டுச்சு. பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் என் ஹஸ்பண்டை வச்சு வீட்டில் இருக்கிற சில ஜென்ஸை வச்சு ஓகே நம்மளோட பசங்க நாளைக்கு அப்படி இருக்கக்கூடாது, இன்னைக்கு எனக்கு நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறனோ கஷ்டப்படுறனோ அந்த மாதிரி நாளைக்கு என் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே என் பசங்களை இப்போலேருந்தே வீட்டில் எல்லா வேலைங்களையும் செஞ்சு பழகணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட என்னெல்லாம் வேலை காமிச்சு அது மூலிமா எனக்கு ஹெல்ப் ஆகுமோ அந்த எல்லா வேலைங்களையுமே சொல்லி கொடுத்து தாங்க நான் என் பசங்களை வளர்க்குறேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் செய்ய சொல்கிறீங்களா, இல்லை நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையா, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.